திருவாரூரை பொறுத்தவரை மக்கள் பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை இருக்கு. முதல் பிரச்சனை என்ன? என்னை பொறுத்தவரை திருவாரூருடைய முதல் பிரச்சனையே பூட்டி கலைவாணன் தான். ஐயா, அமைதிப்படையில சத்யராஜ் ஒரு கேரக்டர் அடிப்பார். அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரு பேர் அவருக்கு வேணும். அப்ப நாகராஜ சோழன் எம்எல்ஏன்னு வச்சுக்குவார். அப்ப சோழர பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு அவரே பேரை வச்சுக்கிட்டு அமைதிப்படையில சத்யராஜ் வருவார். அந்த மாதிரி ஒரு சென்னையினுடைய பேட்டை ரவுடி, ரவுடித்தனத்துக்காக அரசியலுக்கு வந்து ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு தன்னுடைய இமேஜை மாத்துவதற்காக அறநிலைத்துறையினுடைய அமைச்சர், முதலமைச்சர் போனார்னா செவத்துல பள்ளி ஓட்டுற மாதிரி வண்டியில் ஓட்டிருப்பாரு. அவரு ராஜராஜ சோழனை விட சிறந்தவரா? இந்த அநேகத்தை கேட்டிருக்கிறீங்களா? அண்ணன் காமராஜ் ஐயா அவர்கள் முன்னாள் அமைச்சர் நம்மோடு இன்னைக்கு வந்திருக்கணும். நான் வருவதற்கு தாமதமானால் அண்ணன் அங்க மாட்டிக்கிட்டாங்க. அருமை சொந்தங்களே, அவர் எதிர்த்து யார் நிக்கிறாங்க? எஸ்டிபிஐ கட்சி. எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நெல்லை முபாரக் ஐயா. அந்த எஸ்டிபிஐ முபாரக் யாருன்னு தெரியுமாங்க ஐயா? ஐயா, கோவிட் நேரத்தில் கோவிட் நடந்த பொழுது போலி மருந்து அடிச்சு அரசு எம்பளத்தை போட்டு வித்தவர். 2023 திருபுவனத்தில் நம்முடைய கொள்கைவாதி ஐயா ராமலிங்கம் அவர்கள் வெட்டி கொல்லப்பட்டார். அதற்கு நேரடி தொடர்பு பண உதவி செய்தது நெல்லை முபாரக். அதற்காக 2023 அவங்க வீட்டில் தேசிய புலனாய்வு அமைப்பு வீட்டில் ரைடு பண்ணாங்க. இன்னைக்கு இவரு பார்த்தா பச்சை தொண்டு போட்டு நன்னெழுத்தை சுத்திட்டு இருக்காரு. என்னையா நடக்குது தமிழ்நாட்டிலையும்? நன்னிலத்தினுடைய வாக்காளர் பெருமக்களை ஒரு ஓட்டை நம்ம போட்டாலும் கூட இந்தி இறையாண்மைக்கு எதிராக போடக்கூடிய வாக்கு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாடு பார்டர்ல நம்முடைய ஜவான்ஸ், நம்முடைய சோல்ஜர் நமக்காக குழந்தையெல்லாம் விட்டுட்டு குண்டடி வாங்கி சியாச்சின்ல -40 டிகிரியில் அவன் நிற்கிறான். எதுவும் கேட்காம நிற்கிறான், எதுவும் வேண்டாம் என்று நிற்கின்றான். 6 மாசத்துக்கு இருக்கா 30 நாள் லீவு கொடுத்தா ஊர்ல வந்து அப்பா அம்மா குழந்தை பேரம்பேத்தி பார்த்துட்டு போறவங்க இருக்கிறான். அவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சுக்கங்க. இந்த மாதிரி மனிதர்களுக்கெல்லாம் நீங்க நன்னிலத்துல ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நமக்காக எதையும் எதிர்பார்க்காம இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக நம்முடைய பார்டர்ல இருக்கக்கூடிய நம்முடைய வீர சைனிகர்களை ஒரு முறை நீங்க நினைச்சு இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நம்ம பகுதியில் விட்டீங்கன்னா எல்லோருக்கும் வருகின்ற காலத்துல பெரும் பிரச்சனையாகும்.